புகை போடும் போதே ஓடி போயிரு, ஒளிஞ்சிருக்கும் கெட்டாவியே ஓடி போயிரு. இதுக்கு மேல இருந்தனா உனக்கே ஆபத்து, ஓடி போயிரு, ஓடி போயிரு. வெளியில தான் நான் நிப்பேன். 5 லட்சம் பணத்தோட வா. உனக்கு வேணா இன்னும் புகை போடுறேன், ஓடி போயிரு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், ஓடி போயிரு. ஏய், எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்க. சீக்கிரம் கும்பிடுங்க தா. அட போடா. கும்பிடு. சாமி, மனோசாமி, கெட்டாவிலாம் போயிடுச்சு, நீங்க கண்முழிங்க. என்னாச்சுங்க? டேய், நீ கொடுத்து வச்சவன்டா. அவர் என்னடா சொன்னாரு? கொங்கண சித்திர பாத்தீங்க, இத நாங்க நம்பணுமா? மீனாட்சி, இதுக்கு முன்ன நம்மள தவிர வேற யாரோ ஒருத்தர் இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல. அது எப்படி இருக்கும்? தியானம் பண்ணதே இங்க உள்ள கெட்டாவிங்க எல்லாம் போறதுக்கு தானே. நல்லதே நடக்கும். கொங்கண சித்தா, ரொம்ப நன்றி அப்பா. ஐயோ மாமா, அகிலா இங்கதான் மாமா இருந்தா. பொடி, நான் தான் பார்த்தனே. அகிலா எங்க இருக்கா? பைத்திய மாதிரி ஏதாவது சொல்லிட்டு. இல்ல இல்ல, மனோ கடுப்பாயிடும். நான் பார்த்தேன். ஏய், வாங்குறேன் வா. மதனி, அண்ணனுக்கு சுடு தண்ணி போடுங்க. ரொம்ப தூரம் போய் கொங்கண சித்தரை பார்த்துட்டு வந்திருக்காருல. அப்படியா? ஏங்க களைப்பா இருக்கா? சரி வாங்க, சுடு தண்ணி போட்டு வைக்கிறேன். போய் போட்டு வாமா. அப்பா, நீங்களும் ரொம்ப கலப்பா இருக்கீங்க, காத்தாட வெளியே போங்கப்பா. சரிப்பா, நான் வரேன். போயிட்டு வாங்க. மீனாட்சி, நீயும் போ மீனாட்சி. ஏன், இன்னும் வேற சித்தர் யாரையாச்சும் சந்திக்கணுமா? அதெல்லாம் இல்ல, கொங்கண சித்தர் என்ன சொன்னாருன்னு நானும் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அதான். நீ எதான் கேட்கணுமா? நீயே கேளு. அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுமே. ஆமாமா, அவங்களுக்கு இப்ப துணையா யாருமா இருக்கா? நம்ம தானே இருக்கோம். அவங்க இப்ப தனியா எங்கம்மா போவாங்க? இல்ல மாப்ள, எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் பொண்ணுங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்பாங்க. அதுவே எனக்கு போதும் மாப்ள. எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது. அது எப்படி உங்களை பத்தி கவலைப்படாம இருக்க முடியும்? நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இல்ல மாப்ள, என் பொண்ணுங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா ஒரே வீட்டுல இருக்காங்க. அதுவே எனக்கு போதும், நீங்க கவலைப்பட வேண்டாம். மீனாட்சி, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. உன் கவலையிலயும் ஒரு நியாயம் இருக்கு. அத்தை பேச்ச நாங்கெல்லாம் கேட்டுதான் ஆகணும். அது எங்க விதின்னு ஆயிடுச்சு. ஆனா உன் அம்மா அவமானப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிறதுல தப்பு இல்லம்மா. ஆனா உடனே போக வேண்டாமே. சமந்தி, ஆடி 18 அப்போ மீனாட்சிக்கு தாலி பெருக்கி போடலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்களும் கூட இருக்கணும்.
அது வரைக்குமாவது நீங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அத்தை, எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? நானே எனக்கு பிடிக்காம தான் இங்க இருந்துட்டு இருக்கேன். யாரு பிடிக்குதோ பிடிக்கலையோ தாலி கட்டியாச்சு இல்ல, அப்ப அதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல, அதை பண்ணித்தானே ஆகணும். டேய், அதான் அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாலாவது மீனாட்சி கேப்பா. நீ ஏதாச்சும் பேசி கடுப்பேத்தாத, அமைதியா இரு. மீனாட்சி, சில விஷயம்லாம் பண்ணாம இருக்க கூடாதுமா. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். மீனாட்சி, அவங்க தான் சொல்றாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் தானேம்மா, நான் இருந்து இந்த சடங்கை முடிச்சிட்டே போறேன். ஆமாண்டி, அது வரைக்கும் அம்மா நம்ம கூடவே இருக்கட்டுமே. அக்கா, இந்த கல்யாணமே முறைப்படி நடக்கலக்கா. அத்தை மாமாக்காக தான் நான் இவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த தாலி இன்னும் என் கழுத்துல இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தாலி பிரிச்சு கோத்தாதான் குடும்பத்துக்கும் நல்லது. மீனாட்சி, நீ இத ஜீவாக்காக பண்ண வேண்டாமா? அம்மா சொல்றாங்கல்ல, அவங்களுக்காக ஒத்துக்கோமா. ஆமாண்டி, ப்ளீஸ் ஒத்துக்கோ. மீனாட்சி, என்ன யோசிக்கிற? நான் யோசிச்சு எதுவும் ஆக போறது இல்லல்ல. சரிங்க அத்தை, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. நல்ல வேளை மீனாட்சி இதுக்கு ஒத்துக்கிட்டா. சம்மந்தி அம்மா, ஆனா மீனாட்சி ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக நாமளே எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். மாப்பிள்ளையோட பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அவங்க இதுக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னா கோத்திடலாம். ஆமாம்மா, நேத்தே அப்பதான் எல்லாரையும் நிக்க வச்சு வெளுத்துட்டாங்க. இப்போ அப்பத்தா கிட்ட சொல்லாம செஞ்சா என்ன? அவங்க என்ன நம்ம ஊருக்கு நாட்டாமையா? இந்த வீட்டுக்கு அவங்க அப்படிதானே. அத்தை கிட்ட சொல்லாம இதை செய்ய முடியாது ஜீவா. ஒரு ஆளா மட்டும் போய் கேட்காம அவங்க வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து போய் கேட்டு பாப்போம். தேனு, இந்த பேக் எடுத்துட்டு போய் உள்ள வை. மீனாட்சி, நீ உள்ள போமா. நீங்க வாங்க சம்பந்தி.